ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த ஒரு அழகான விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேங்க. அது என்ன விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்தவங்க கண்டிப்பா அது என்ன விஷயம்னு தெரிஞ்சிருப்பீங்க. எங்க வீட்டு மோமோ குட்டி அழகா சூப்பரா 2 ட்வின்ஸ் குட்டி போட்டிருக்குங்க. அத பத்தின வீடியோ தான் உங்களுக்கு நான் காட்டப் போறேன் இன்னைக்கு. நேற்று நைட்டுலேருந்து எங்கள் மோமோ குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு குட்டி போட போகுதுன்னு சொல்லிட்டு. சரின்னு கீழே இறக்கி விட்டால் கீழே அது உட்காரவே இல்லைங்க. சரி நான் என்ன பண்ணேன்னா பழைய வேஷ்டி எடுத்து பெட்டு மேலே போட்டு கொஞ்ச நேரம் படுக்க வச்சேன். அப்பயும் அதால் அது மேலே படுக்கவே முடியல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி திரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதோட முகத்தை பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்க. அது கஷ்டப்படுறது நல்லாவே தெரிஞ்சுது அதோட ஃபேஸில். அதுக்கப்புறம் நான் திருப்பி என்ன பண்ணேன்னா ஷெல்ஃபுக்கு கீழே ஒரு ஓரமாக அந்த வேஷ்டி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அங்கே படுக்க வச்சுட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி நானும் அவள் கூடவே பக்கத்தில் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அவள் கூடயே உட்காந்துட்டு இருந்தேங்க. அவள் குட்டியே போடலை. சரி ஓகே நம்ம போய் படுக்கலான்ட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா என் பக்கத்தில் வந்து படுத்துட்ருக்கா. அட போம்மா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை தூக்கிட்டு போய் கீழே படுக்க வச்சேங்க. ரொம்ப நேரமாக தடவி கொடுத்து நானே வெறுப்பாயிட்டேங்க. எப்போ தான் குட்டி போடும் என்னாலேயே முடியல. எனக்கு என்னவோ நானே ஒரு புள்ள பெற்றுக்கிற ஃபீலிங் வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கொஞ்ச நேரம் கழித்து, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து முக்கி கடைசியாக அந்த குட்டியை அவள் வெளியே எடுத்துட்டாங்க. அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு உண்மையாலே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னால் அந்த ஃபீலிங்ஸை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கும்போது மனசில் இருக்க எல்லா கவலையுமே மறந்து போயிடுதுங்க. அவ்வளோ அழகான மூமெண்ட்டுங்க இதெல்லாம். நம்ம வாழ்க்கையில் ரசிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம். எப்படி ஒரு ஹியூமனாக இருந்துட்டு பெண்கள் ஒரு குழந்தைய பெத்தெடுப்பாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மிருகங்களும் அதே மாதிரி தாங்க ஒரு குழந்தைய பெத்தெடுக்குது. அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு உயிரினத்தையும் கஷ்டப்படுத்தாமல் உங்களால் சேஃபாக பார்த்துக்க முடியலனாலும் அதை துன்புறுத்தாமல் இருங்க. சரிங்க, ஒரு வழியாக எங்கள் மோமோவோட குட்டியை பார்த்துட்டிங்களா? நான் கூட ஒரு குட்டி தான் போட்டிருக்கோன்னு நினச்சேன். பார்த்தா இன்னொரு குட்டி பாருங்களேன். அதுவும் இதே மாதிரி இருக்குது. 2 குட்டியுமே ஒரே மாதிரி கலரில் பிறந்திருக்குங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கடைசியாக அந்த 2 குட்டியுமே அதோட நாக்கால் ஃபுல் க்ளீன் பண்ணி அதுவே குளிப்பாட்டி க்ளீன் பண்ணி வச்சிருச்சுங்க. பொதுவாக தாய் பூனைகள் எல்லாம் குட்டி போட்டதுக்கப்புறம் அதோட குட்டிகளை நம்ம தொட்டோம்னா கண்டிப்பாக கடிக்குங்க. இது நாங்கள் வீட்டில் வளர்க்குற பூனைன்றதுனால நான் குட்டியை தொட்டதுனால அது எதுவுமே என்ன பண்ணலை. ஃபைனலாக அவளுக்கு பசிக்குமேன்னு கொஞ்சோண்டு பெடிகிரி போட்டாங்க. அவள் சாப்பிடவே இல்லை. சரி ஓகே இவ குட்டிங்களை வேற எங்கன்னா மாற்றி வச்சிட போகிறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பழைய கூண்டு இருந்தது. அதை எடுத்து வச்சு நான் அதில் குட்டிங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அவளையும் உள்ளே விட்டேன். ஆனால் குட்டிகளை வேற எங்கன்னா தூக்கிட்டு போகணுன்னு அலைஞ்சிட்டே இருந்தா. இருந்தாலும் நான் ஓகே இது உள்ளே இருன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் இது மாதிரி விஷயங்களை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. புதுசா இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஆல். தேங்க் யூ.